யூ நெக் ரவுண்ட் நெக் எப்படி ட்ரா செய்யறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்கோட டீப்பு நெக்கோட வைடு இது ரெண்டையும் பேஸாக வச்சுட்டு நெக் வரைகிறதுக்கான அந்த பாக்ஸை க்ரியேட் செஞ்சாச்சு. பாக்ஸோட ஹரிசாண்டல் லைனோட மிட் பாயிண்ட் இப்போ நம்ம மார்க் செஞ்சாச்சு. ஷார்ப் கார்னர்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ அளவு இருந்துச்சோ அதே அளவை ஷார்ப் கார்னரை பேஸாக வச்சுட்டு இந்த வெர்டிக்கல் லைன்லேயும் மார்க் செஞ்சாச்சு. ஷார்ப் கார்னரை பேஸாக வச்சு ஸ்லாண்டிங்காக ஒரு 1/2 இன்ச் பாயிண்ட் செஞ்சுக்கிறோம். நம்ம மார்க் செஞ்சு வச்சுருக்க இந்த 3 பாயிண்ட்ஸும் மீட் ஆகிற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை ப்ளேஸ் செஞ்சுட்டு கர்வ் லைன் ட்ரா செஞ்சிடறோம். இப்படி பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டான யூ ஷேப் நெக் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம ரவுண்ட் நெக் எப்படி ட்ரா செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்குமே நெக்கோட டீப்பு நெக்கோட வைடு வச்சுட்டு பாக்ஸ் க்ரியேட் செஞ்சாச்சு. இந்த வெர்டிக்கல் லைனில் கரெக்டாக மிட் பாயிண்ட் நம்ம மார்க் செஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த ஷார்ப் கார்னரை பேஸாக வச்சுட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு 1 இன்ச் நம்ம மார்க் செஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம க்ரியேட் செஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம பாயிண்ட் செஞ்சு வச்சுருக்க இந்த 3 பாயிண்ட்ஸும் மீட் ஆகிற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை ப்ளேஸ் செஞ்சுட்டு கர்வ் லைன் ட்ரா செஞ்சிடறோம். இப்படி பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் நெக் கிடச்சிரும். இதுதான் யூ நெக்குக்கும் ரவுண்ட் நெக்குக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு.